Good evening, friends. இன்னைக்கு Feb 20, 2026. விமல் ராய் ஃப்ரம் மெரினஸ் மென்டர். ஸோ IMUCET என்ட்ரன்ஸ் டெஸ்டோட ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபெப்லேயே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு எல்லாரும் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்ளை பண்ணணும்னு நான் ஆஃபீஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். யாருக்கும் இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். நமக்கு லாஸ்ட் டேட் வந்து April 24 வரைக்கும் இருக்குது. இப்போதைக்கு உங்களோட ஸ்டடீஸை மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதே தான் இப்போ திருப்பவும் சொல்றேன். உங்க ஸ்டடீஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எதுக்காக நம்ம லேட்டா அப்ளை பண்ணணும்னா அதுல சில கோட்டாஸ்லாம் இருக்கு. ஓபிசி கோட்டா, என்சிசி கோட்டா, SC/ST கோட்டா, அந்த கோட்டா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டடீஸுக்குமே என்ட்ரன்ஸ் வச்சாலும் அந்த என்ட்ரன்ஸ் மூலமா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்காக தான் அந்த என்ட்ரன்ஸே கொண்டு வந்திருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ்ல நம்மளால கோப்ப பண்ண முடியலைன்னாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேஸ் நிறையவும் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். இதுல நிறைய அப்டேட்டட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரியாம நீங்க வந்து நிறைய சில நேரம் அவசரப்பட்டு மிஸ்டேக்கா அப்ளை பண்ணிட்டு திருப்பி அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக தான் நீங்க யாருமே அப்ளை பண்ண வேண்டாம். இதை நாங்களே அப்ளை பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எப்போ கொடுப்போம்னா அரௌண்ட் மார்ச் எண்டுக்கு அப்புறம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அப்ளை பண்ணுவோம். என்ன ரீசனுக்காகன்னா இது அப்ளை பண்றதுக்கு சில சர்டிபிகேட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. வருமான சான்றிதழ், ஓபிசி சர்டிபிகேட்லாம் எடுக்க அதுக்கு சில வேலிடிட்டிலாம் உண்டு. அந்த வேலிடிட்டி மார்ச் 31 முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ரீசனுக்காக நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை ஏப்ரல்ல தான் பண்ணுவோம். நீங்க அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு அப்ளிகேஷன் டேட் April 24 வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி கொண்டு வந்தாலும் அவேர்னஸ் அந்த அளவுக்கு கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ்ட. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டடீஸா இருந்தாலுமே கம்பல்சரியா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் உண்டு. இப்போ பாஸ்ட் 2 இயர்ஸா என்னன்னா இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ண முடியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்டர்னேட் வேற ஸ்டடீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. ஸோ போன வருஷம் May 13ல அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் பாத்வேன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் DGS வெளியே விட்டாங்க. என்னன்னா ஒருவேளை நீங்க IMUCET என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணல அப்படின்னா JEE என்ட்ரன்ஸ் ஆர் எனி அதர் ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் பண்ணி அதுல 40% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா அதை வச்சு நீங்க மெரைன் ஸ்டடீஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த JEEக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க அந்த JEE அப்ளை பண்ணுங்க. அதுல 2-3 பெனிஃபிட் நமக்கு. எக்ஸாம் எப்படியும் இப்போ வரப்போறது இல்லை, ஏப்ரல்ல தான் வரும். ஆனா IMUCETயோட எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்துடும். எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம்ங்கிறனால கொஸ்டின் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண டெஸ்ட் மாதிரி இது ஃபர்ஸ்ட் இது ஆயிரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதுல எழுதி ஒரு ஐடியா கிடைச்சி இதுல 40% ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு பேக்கப். ஒருவேளை IMU கிளியர் ஆகலைன்னா நம்ம இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த JEE கம்பல்சரியா எழுதுங்க. இந்த JEEக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 24 Feb 2026. சரிதானா? ஸோ அதுக்கப்புறம் IMUல மெயின் இது வந்து ரேங்க் ஹோல்டர். அது வந்து மேக்சிமம் நீங்க எவ்வளவு கம்மியான ரேங்க் வாரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லெஸ் தென் 5000 ரேங்க்ல வந்தீங்கன்னா நமக்கு ஸ்பான்சர்ஷிப் காலேஜ்ல ஈஸியா நமக்கு. ஸோ அதனால அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போதைக்கு நீங்க 12th ஸ்டடீஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதர் டாக்குமெண்டேஷன், பாஸ்போர்ட்டோ இல்ல அப்ளிகேஷன்ஸோ, ஸ்பான்சர்ஷிப் எக்ஸாம்ஸ்க்கோ இது எல்லாத்துக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லயோ நெக்ஸ்ட் மீட்டிங்லயோ நான் உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அது வர உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 12th ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பான முறையில என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ்ல நான் வந்து ஸ்பான்சரோட உங்களை பிளேஸ் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பா பண்ணி உங்களை பண்ணித்தரேன். தேங்க்யூ வெரி மச்.